ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ளே தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள தடைகள் விலகிய போகுது. தடைகள் உங்களை விட்டு ஓடப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் எந்த இடத்துலையுமே எந்த செயல்பாடுமே சிரிச்ச முகமாக தான் பண்ணுவீங்க. உங்களோட சோகம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே 1000 சோகம் இருக்கும், 1000 கஷ்டம் இருக்கும், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு 80 கிலோ இல்லை ஒரு 60 கிலோ சுமையை தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்கப்பா, அந்த மேடம் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. ரிஷபராசி மேடம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்க. ரிஷபராசி நேர்களும் அப்படித்தான் இருக்காங்க. அப்போ இவங்களை என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக கொடுங்க. அவங்க முடிச்சுட்டு போவாங்க. ஒரு ஆளை கட் பண்ணுங்கள், இவங்களுக்கு சமாளிச்சுக்கலாம், இவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்கரேஜ் வரையே ஒரு புகழ்ந்து பேசினா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இது, நம்மளும் வேலை பார்க்க நம்மளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்கீங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஒரு உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுக்கான ஒரு அற்புதமான செயல்பாடு உறுதியாக உண்டு. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. நம்மளுடைய ரிஷபராசியில் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களோ, உங்களுடைய சொந்த தொழிலில் ஒரு லாபம் வரலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, சொந்த தொழிலே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, அந்த வருத்தத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே போல் அக்கம் பக்கத்தினர்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள், ஒரு கவலைகள், இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லி செயல்படுத்துவதற்கான ஆற்றல். குடும்பத்தோடு ஒரு எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் படத்துக்காக போயிட்டு வருவோமே, மனசு அவ்வளோ அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் குறைஞ்சது உங்களுக்கு பிடித்த உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் ஒரு சுற்றுலா மாதிரியோ அல்லது சினிமாவுக்கு போயிட்டு வரதோ, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அதிகமாக சந்திப்பதற்கான பாக்கியமும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகின்றன. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் சில நேரங்களில் மறதியும் கொடுக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். என்னன்னா, அதை யோசிச்சுட்டே இருக்கேன், இதை செய்ய நினச்சேன், செய்ய முடியலையே, இதை செய்ய நினைக்கும் பார்த்து ஏதாவது ஒரு மறதி வருது அப்படிங்கிற சிந்தனை கொடுப்பதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லா பிளானும் பக்காவாக எவிடன்ஸோட
இதுக்கடுத்து இதை பண்ணணும், இதுக்கடுத்து இது பண்ணணுங்கிறத ப்ராப்பராக யோசித்து வச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய வருடத்தில் இந்த 2025 நமக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருந்தது என்று, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருந்தது என்று நீங்கள் சொல்வதற்கான பாக்கியமும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் தருகின்றன. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா, எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகிட்டீங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, அந்த பணம் கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி வாங்குறதுனே தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது, கேட்டால் தரமாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிற இந்த வழிபாடை நீங்கள் மனசார போய் பண்ணிப்பார். உறுதியாக என்ன ஆகும்னா, நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். உறுதியாக எவ்வளோ ஒரு பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை கொடுத்த பணம் வரல அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் பிள்ளையார்பட்டியில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு. பிள்ளையார்பட்டி ரொம்ப லாங்கில் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் விநாயகர், நாகர் 2 பக்கம் வச்ச மூஞ்சலி முன்னாடி வைத்த வழிபாடு, விநாயகர் வழிபாடு இருந்தால் அந்த விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை அருகம்புல் மாலை வாங்கி போட்டு மனசார நீங்கள் வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். வருஷத்துக்கு 2 முறையாவது நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை சந்திப்பது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை விதமான தடைகளிலிருந்து வெளிவருவதற்கான பாக்கியமும் செயல்பாடும் உண்டு. இதனை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா மாற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாகவும் மற்றும் விநாயகருடைய முழு ஆசீர்வாதம் மூலமாகவும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த ராசியில சந்திரன் உச்சம் பெறுகிறார். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான். சந்திரன் ஆகப்பட்டவர் இந்த ராசியில உச்சம் பெறும்போது இவர்களினுடைய மனநிலை எப்போதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனநிலையாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. எல்லாரையும் விட ஒரு தனித்துவமாக யோசிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்னா அது ரிஷப ராசி அன்பர்கள் தான். இந்த ராசியில சுக்கிரன் ஆட்சி பெறதுனால இவர்கள் மற்றவர்கள் முன்னாடி ரொம்ப நளினமாக இருப்பாங்க. ரொம்ப பொலைட்டான ஸ்பீச். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல கல்யாணம் ஆகி போறாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியவே ரொம்ப அழகாக மாற்றக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவர்கள் போகிற இடம் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம்ன்றது அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த குடும்பம் எந்த விதமான ஒரு நன்மையுமே பெறாமல் இருக்கும் போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த இடத்திற்கு திருமணம் ஆகி போறாங்க அப்படின்னாலே எல்லா நன்மைகளும் இவர்களோடையே போகும். அதே மாதிரி பிறந்த இடத்துல இருந்து இவர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்னா எதையோ ஒரு பெரிய செல்வத்தையே இழந்த மாதிரி, ஒரு பெரிய ஒரு உறவையே இழந்த மாதிரி இந்த குடும்பத்தார்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறதுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானம்னு சொல்லும் போது இவர்கள் கையில எப்போதுமே பண புழக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பண புழக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்கள் மன விரக்திலாம் ஆகவே மாட்டாங்க. அதை சம்பாதிப்பது எப்படி, அதை நிரந்தரமாக்குவது எப்படி, நம்ம கையில எந்த நேரத்துல அந்த பணம் காலியா போச்சு அப்படின்றதுலாம் அதை பற்றியே ஆய்வு செய்து அதை எப்படி நம்ம நிரந்தரமாக்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமானத்தை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையுமே எடுப்பாங்க. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர்களுடைய பள்ளி வாழ்க்கையிலிருந்து கல்லூரி வாழ்க்கை இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் வேற எந்த இடத்துலயுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நளினம், ஒரு நல்ல ஒரு பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாளியா இருப்பாங்க. நிறைய ரிஷபராசி என்பர்கள் மீடியா துறையில இருப்பாங்க. ஒரு ஆக்டிங் தொழில் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா இவர்கள் நல்ல அதில் ஒரு கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. கலை நயம்ன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், மிருகஷீரிடம் இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசி. இந்த காலகட்டம், இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி அன்பர்கள், இந்த ரிஷப ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய இடம் மாற்றத்தை அமைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் சம்பந்தப்படும் போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றத்தை, அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுடைய வருமான வளர்ச்சி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது, அதே சமயத்துல அந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், சொந்தமாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இரட்டிப்பு ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய தொழிலாகப்பட்டது பல மடங்கு நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு சின்ன வயசுலயே நீங்க உங்களுடைய சொந்த ஊரை விட்டு நீங்க வெளியூருக்கு போயிருப்பீங்க. அங்க நல்ல தொழில் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க இங்க வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அதனுடைய வளர்ச்சியை நம்ம இங்கேயும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கு உண்டான எல்லா ஒரு அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் மிக அருமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்கல்வி படிச்சுதான் அந்த ப்ரமோஷனை வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அந்த உயர்கல்வியில நல்ல ஒரு சக்சஸ் ரேட்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயத்துல கொஞ்சம் தோல்விகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு இங்க 4ஆம் இடத்துல அந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது காதல் போன்ற விவகாரங்கள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், திருமணம் வரைக்கும் வந்து அந்த காதலாகப்பட்டது கடைசி ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம். மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சியை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காதல் மட்டும் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு மன வலியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம், அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றது அதிகரிக்கும். சின்னதா ஒரு பிடி மாஸ்டரா இருந்த அரசாங்க பள்ளியில நீங்க ஒரு பிடி மாஸ்டராவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட் டீச்சராகவோ இருந்த நபர்கள் எல்லாருமே இப்போ மெயின் சப்ஜெக்டுக்கு நீங்க ஒரு ஆசிரியராக போகிறதுக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரியாக ஒரு சின்ன லெவல்ல இருந்த ஒரு உத்தியோகமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு நிரந்தர உத்தியோகம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வேலையில நிரந்தர வேலை இல்லாம
இல்லாத ஒரு நேரமாக இருந்துட்டு இருக்குது. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த கடன் ஆகப்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை நீங்க நிவர்த்தி செய்வதற்கு உண்டான திரும்பியும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு வேற கடன் வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருந்தது அப்படின்னா கடனால ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினால மனைவி கணவர் மூலமாக ஏதாவது ஒரு பிரிவினைகள் உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு ராகு தசை புதன் புத்தி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிர புத்தி இருக்கு. இந்த மாதிரியான தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.